Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டாம் க்ரூஸ் நடிப்பில் வெளியாயிருக்கும் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். மிஷன் இம்பாசிபிள் சீரிஸோட 8வது பாகம் இது. இதுதான் இந்த தொடரோட கடைசி பாட்டா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு படக்குழுக்கிட்டே அதுக்கான உறுதியான பதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிப்போர்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. நியூஸ்லேயும் சரி, இன்சைட் ரிப்போர்ட்ஸாக வந்த விஷயங்களையும் சரி, ஒரு சிலர் இதுதான் கடைசி அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை இனிமேலும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை அதுக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெவர்தலெஸ் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இந்த படம் எப்படி இருந்தது அண்ட் இதில் டாம் க்ரூஸ் எந்தளவு பெரிய சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காரு, படம் எங்கேஜிங்காக இருந்துச்சா இல்லையா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்ன இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் அந்த பாகங்கள் முன்னாடி வந்த பாகங்கள்லாம் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது மிஷன் இம்பாசிபிள் தொடரோட அந்த யூனிவர்ஸோட லிங்காக இருந்தாலும் தனித்தனி படங்களாகவும் ஒர்க் ஆகிற ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் இந்த பார்ட் மட்டும் முந்தைய பாகத்தோட டைரக்ட் சீக்வல் அப்படிங்கிற மாதிரி கதையை கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். அதனால மற்ற பாகங்களையும் குறிப்பாக முந்தைய பாகத்தையும் பார்த்துறது நல்லது அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். Mission Impossible The Final Reckoning. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்பாய்லர் ஃப்ரீயாக சொல்லணும் அப்படின்னா, முந்தைய பாகத்தில் ஒரு ஏஐ இருக்குது, ஒரு என்டிட்டி இருக்குது, அது வந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எதிராக டாம் க்ரூஸ் அண்ட் டீம் என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த ஏஐ தடுத்து நிறுத்தினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த பாகத்தோட ஒரு சுருக்கமான ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு நியூக்ளியர் ஆபத்து காத்துட்ருக்கு, அண்ட் நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாமே ஏஐயோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னா உலகமே அழியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை வழக்கம் போல் அமெரிக்காவை சேர்ந்த நம்ம டாம் க்ரூஸ் எப்படி தடுத்து நிறுத்தினார் அப்படிங்கிறதான் இந்த பாகத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகளோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். டாம் க்ரூஸ் கதையின் நாயகனாக வராரு. வழக்கம் போல் ஸ்டன் காட்சிகளில் ரொம்பவே ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. அவர் எடுத்திருக்கிற ரிஸ்க்கெல்லாம் இந்த ஏஜில், அதாவது அவரோட ஏஜில் எந்த நடிகர்களும் செய்ய தயங்கும் ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதுக்காகவே நிச்சயமாக டாம் க்ரூஸுக்கு ஒரு ராயல் சல்யூட். டாப் கன்னாக இருக்கட்டும், மிஷன் இம்பாசிபிளாக இருக்கட்டும், அவர் போகிற அந்த எல்லை, அதாவது படத்துக்காகவும் கதைக்காகவும் அந்த கேரக்டருக்காகவும் அவர் போகிற அந்த எல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஐடென்டிட்டியாகவே இந்த மாதிரியான ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி எமோஷனல் காட்சிகளையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் சீன்ஸ்லையும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக டிக் அடிக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். கதாநாயகியாக ஹேலி அட்வெல் டாம் க்ரூஸுக்கு ஏற்ற அந்த பக்கா பார்ட்னர்ஷிப்பை இதில் வழங்கியிருக்காங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் சீன்ஸ்லையும் மிரட்டியிருக்காங்க. எமோஷனல் காட்சிகளையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பிக் பாக்கெட் திறமைங்கிறது இந்த பாகத்தில் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டாம் க்ரூஸ் டீமோட ரெகுலர்ஸாக வர சைமன் பெக் அண்ட் விங் ராமஸ் ரெண்டு பேருக்குமே எமோஷனலாகவும் இந்த படத்தில் வேலை இருந்திருக்கு. அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விங் ராமஸோட கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் இந்த பாகத்தில் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிமிடெட் ஸ்க்ரீன் டைமில் நம்மளை எமோஷனலாக ஸ்டிர் பண்ணிட்டு போயிடுறாரு. கிளைமேக்ஸில் அவரோட வாய்ஸ் ஓவரில் வர டைலாக்ஸும் ஹைலைட்டாகவே இருந்தது. வழக்கமான மிரட்டல் உருட்டல் வில்லனாக கேப்ரியல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் எஸ்ஐ மோரல்ஸ் போன பாட்டிலையும் வந்திருந்தாரு. இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் சாலிடாக அவரோட ரோல் எழுதப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு வில்லனுக்கான டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் என்னவோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸில் தான் அவர் இந்த ரோலில் வந்துட்டு போகிறாரு. இதை தாண்டி இன்டெலெக்சுவலாக அவரோட கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கலாம், அதுக்கான ஸ்கோப்பும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை. அண்ட் மேடம் பிரசிடென்ட் அப்படிங்கிற ரோலில் வர ஆஞ்சலா பிரசெட் அந்த பிரசிடென்ட்டுக்கு உண்டான அந்த நேர்த்தியை திரையில் கடத்திருக்காங்க. டாம் க்ரூஸுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். பொலிட்டிக்கலி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத தாண்டி தர்க்க ரீதியாக ஃபிலாசபிக்கலாக அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு சோலாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரெஞ்ச் அசாசினா வர பாம் கிளெமெண்டெஃப் காம்பாட் சீன்ஸில் இம்ப்ரெசிவாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் நடக்கிற அந்த கண் பார்வையிலே பரிமாறப்படுற வசனங்கள், அந்த சங்கேத மொழிகள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்தது. அவங்களுக்குண்டான கெமிஸ்ட்ரியும் நல்லாவே இருந்தது. காம்பேட் சீன்ஸில் அவங்களோட பங்களிப்பு ரொம்பவே ஹைலைட் அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை வலிமையாக சொல்லிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்னு பேர் வச்சதுனாலே என்னமோ முந்தைய பாகங்கள், டாம் க்ரூஸ் பண்ண முந்தைய சாகசங்கள் இதெல்லாம் நினைவூட்டுற மாதிரி ஒரு மேஷப்பை படத்தில் ரெடி பண்ணி ஒரு சீக்வன்ஸாகவே வச்சுருந்தாங்க. கதையோட ஒரு பாட்டாக தான் அது வருது. அந்த மேஷப் பார்க்குறப்போ ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூவாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதுதான் எகெயின் அந்த கடைசி பாட்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் படத்துலேயே இல்லை அப்படிங்கிறதே நோட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பாய்லராக எடுத்துக்க வேண்டாம். பட் அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃப்ரான்ச்சைஸோட தீவிர ரசிகர்களுக்கு அது ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆஸ் யூஷுவல் எம்ஐயோட ட்ரேட்மார்க் என்ன ஸ்டன் சீக்வன்சஸ் தான், அதையும் இந்த படத்தில் குறைவில்லாமல் செஞ்சுருக்காங்க. நிறையா காட்சிகள் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. அதாவது இந்த ஃப்ளைட் அட்வென்ச்சர், அப்புறம் சப்மரீன் அட்வென்ச்சர் இதெல்லாம் தாண்டி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுக்கும் இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சிறப்பாக கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதில் டாம் க்ரூஸுக்கு மட்டும் லைம்லைட் கொடுக்காம மற்ற கதாபாத்திரம்
கதாபாத்திரங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த படத்தில் ஹைலைட்டான சீக்வன்ஸாக நான் பார்க்குறது சப்மரீனுக்குள்ளே நடக்கிற ஒரு சாகசம் தான். ரஷ்யன் சப்மரீனான செவஸ்டோபோல் அப்படிங்கிற ஒரு சப்மரீனுக்குள்ளே ஒரு டிவைஸ் இருக்குது. அதை வந்து டாம் க்ரூஸ் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும். அதுக்கு அவர் எடுக்கிற அந்த முன் தயாரிப்புகள், அதாவது லிட்டரலாகவே அந்த ஒரு ஷிப் மூலமாக போய் அதில் இருக்கிற சூட்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கு தயாராகிறது அண்ட் அந்த சீக்வன்ஸ் என்டையராக படமாக்கப்பட்ட விதம், இதெல்லாமே ஹைலைட்டான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த உள்ளே போகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஆகிறப்போ வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு 2 மடங்கு அட்வென்ச்சராகவே மாறிடுது. அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளை வந்து ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் கிடைச்ச அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. நிச்சயமாக அதை கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், அது எடுக்கப்பட்ட விதம், அதுக்கு டாம் க்ரூஸ் கொடுத்த பங்களிப்பு இதெல்லாமே பாராட்டத்தக்கது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர ஒரு பைப்ளைன் சீக்வன்ஸ், அதுவுமே ஹைலைட்டாக இருந்தது. வில்லனை சேஸ் பண்ணிட்டு போகிற டாம் க்ரூஸ் வேறொரு ஃப்ளைட்டில் சேஸ் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற சாகசங்கள், அந்த இடத்துல நடக்கிற அந்த ஸ்டன் காட்சி நிச்சயமாக மெய்சிலிருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் அதோட எஃபெக்ட், அதோட வீரியம் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சுது. அதுக்கும் டூப் போடாமல் டாம் க்ரூஸே நடிச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி மேக்கிங் வீடியோலாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நிச்சயமாக எகெயின் டாம் க்ரூஸுக்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் போன பாட்டிலே வந்துருச்சு. அந்த என்டிட்டி தான் வில்லன் அப்படிங்கிறத நமக்கு கிளியராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஏஐ பாட்டை வந்து ரொம்ப சட்டிலாக தான் முந்தைய பாகத்தில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த என்டிட்டியோட நோக்கம் என்ன, அது எப்படிலாம் உரையாடும், எப்படிலாம் வந்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவாக காட்டாமல் தான் இருந்தாங்க. பட் இந்த பாட்டில் அதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த ஏரியாவும் டச் பண்ணியிருக்காங்க. பட் ஆரம்பத்தில் அந்த ஏஐ வச்சு விளையாண்ட அந்த விளையாட்டு அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக இல்லாதது கொஞ்சம் மிஸ்ஸிங்கான ஒரு ஃபீலில் இருக்குது. அந்த ஏஐ அந்த ஆரம்பத்தில் வர சீக்வன்ஸ் தாண்டி இன்டெலெக்சுவலாக எதுவுமே பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் அந்த ஏஐ வச்சு விளையாண்ட அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான கேம் பிளேவாகவும் ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயமாகவும் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துமே அதை பண்ணாமல் வெறும் நார்மலாக ஃப்ளாட்டாக கொண்டு போனது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்தது. அதே மாதிரி முந்தைய பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பாகத்தில் கொஞ்சம் இந்த டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. சீக்வன்ஸாகவே 2 சீக்வன்ஸ் தான் ஹைலைட்டாக சொல்ல முடிகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு பாம்பு வெடிக்கும், அந்த பாம்பை டேர்ன் ஆஃப் பண்ணணும். அது மாதிரி அடுத்தடுத்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளை எங்கேயுமே நகர விடாமல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸோட டென்ஷனில் கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த பாகத்தில் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவு இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவே இருந்தது. நிறைய ட்ராமா ஓரியன்ட், டைலாக் ஓரியன்ட் சீன்ஸ் தான் படத்தில் நிறைஞ்சிருக்கு. அங்கங்கே வர இந்த ஸ்டன் காட்சிகளும் இந்த சப்மரீன் சீக்வன்ஸும் தான் ஆறுதலான விஷயங்களாக இருந்தது. அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஹைலைட் அப்படின்னா அந்த மிஷன் இம்பாசிபிள் தீம் மியூசிக் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் ஒரு சுமாரான காட்சிகள், ஒரு சுமாரான ஸ்டன் சீக்வன்ஸ் கூட அந்த மியூசிக்கை போடுறப்போ ஒரு பல்சேட்டிங்கான சீனாக மாறிடும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் நமக்கு தியேட்டரில் ஃபீல் ஆகும். இந்த பாட்டில் அந்த மியூசிக் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணப்படலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. டைட்டில்ஸில் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இடையில இன்னும் கொஞ்சம் அந்த மியூசிக்கை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அது மிஸ் ஆகிறதுனால நிறைய காட்சிகள் சுமாரான மோடுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணவும் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி எமோஷனலான காட்சிகளுக்கு ஒரிஜினல் மியூசிக்கும் போட்டிருக்காங்க. அது ஓரளவு ஒர்க் ஆயிருக்கு. அடுத்த முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் டாம் க்ரூஸுக்கும் நடக்கிற அந்த உரையாடல் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஹைலைட்டாக நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரியான காட்சிகள் படத்தில் வைக்கிறதுக்கான வெளி நிறையா இருந்துமே, பொட்டன்ஷியல் நிறையா இருந்துமே அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த என்டிட்டிங்கிறது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. ஒரு சிலரோட உயிரை பலி கொடுத்தா இன்னும் பல கோடி உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தர்க்கம் வந்து அங்கே நிற்கிது. அதுக்கான டிபேட் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ அதை இன்னும் ஒரு ஹை ஸ்டேக்ஸாக மாற்றி ஃபிலாசபிக்கலாக இன்னும் டச் பண்ணி விளையாண்டுருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அது ஒரே சீனில் முடித்தது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கான ஸ்கோப் படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டாக நான் சொல்கிற வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பொட்டன்ஷியலில் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது இன்னுமே ஒரு எமோஷ்னலி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் ரெக்கனிங் அப்படிங்கிற அந்த டேகுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா, அந்த டென்ஷனை கடைசி வரைக்கும் பில்டப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக அது மிஸ்ஸிங் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முந்தைய பாகமான டெட் ரெக்கனிங்கே ஃபார் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் நான் பார்க்குறேன். அந்த பாட்டுமே பர்சனலி என்னோட ஃபேவரேட் தான். பட் அது அந்த டைமில் பார்பி, ஓப்பன்ஹைமர்னு பயங்கரமான காம்படிஷன் இருந்ததுனால அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கமர்ஷியலாக போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. இந்த பாட் அதை விட இன்னும் ஒரு வீக்கான பாட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டன் சீக்வன்ஸும் சரி, அந்த ட்ராமாவும் சரி கொஞ்சம் நல்லாவே பில்டப் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி ரொம்ப டைலாக் ஓரியன்டாக போயிட்டது கொஞ்சம் டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம் தான். அதனாலே இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.